ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் நிகழ்ந்தாலும் சரி, மனதில் எவ்வளவு கவலைகள் வலிகள் இருந்தாலும் சரி, அதை யாரிடமும் சொல்லி நீ அழுது புலம்பாதே. இறைவனிடம் மட்டுமே, உனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனிடம் மட்டுமே நீ கூறி உன்னுடைய துன்பங்களுக்கான அந்த தீர்வுகளை நீ கண்டுகொள்ளலாம். மனிதர்களை ஒருபோதும் கண்மூடித்தனமாக நம்பி நீ எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. நீ வருத்தத்துடன் கூறுவதை அவர்கள் விளையாட்டாக நினைத்து கொண்டு மற்றவர்களுடன் சிரித்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதனால இறைவனை நம்பு. உனக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை நம்பி அவரிடம் உன்னுடைய மனவேதனைகளை தெரிவித்து அவரிடம் சரணாகதி அடையும் பொழுது உன் மனதானது சற்று ஆறுதல் அடையும். மனிதர்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பார்கள் அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. குணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மாறி மாறிதான் இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமான குணத்தில் இருப்பார்கள். அதனால உனக்கு எந்த ஒரு துன்பங்கள் நேர்ந்தாலும் அதை உனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனிடம் மட்டுமே நீ மனதார சொல்லி உன்னுடைய கவலைகளை போக்கிக்கொள். தனித்து பறக்கணும், உன் வாழ்க்கையில உனக்கொன்று ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்னா இறகுகள் மட்டும் உனக்கு இருந்தா பத்தாது. அதை பறப்பதற்கான தைரியமும் மன உறுதியும் உனக்குள்ள இருந்தாதான் அந்த வானத்துல பறந்து சிறகடித்து நீயும் ஒரு பறவை போல மாற முடியும். எப்பொழுதுமே மன தைரியத்தையும் இறைவன் மீது அந்த நம்பிக்கையும் செலுத்தி உனக்குள் இருக்கின்ற அந்த சக்திகளை நீ வெளிப்படுத்தும் பொழுதுதான் உன்னுடைய ஆற்றலானது அந்த இடத்துல உனக்கு தெரிய வரும். அதுவரைய நீ ஏதோ ஒரு வகையில நீ எதை பற்றியுமே அறிந்து கொள்ளாமல் ஒரு இடத்துல ஒடுங்கி போய் தான் இருப்ப. உன்னுடைய ஆற்றல்களை நீ முழுவதுமாக உணர உணர உனக்குள்ள இருக்கின்ற அந்த சக்திகள் வெளியே வரும். அதனால எதுவுமே நம்மளால முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தெல்லாம் நீ முதல்ல கைவிடு. நம்மை படைத்த ஈசனுடைய துணையானது நமக்கு இருக்கு. படைத்தவன் துணை இருக்க நமக்கு எவனுடைய துணையும் தேவை கிடையாது. அதனால அவர் மீது நம்பிக்கை செலுத்தி உன் மீது அந்த தைரியத்தை வளர்த்து கொண்டு எந்த ஒரு நற்செயல்களையும் நீ ஈடுபடும் பொழுது அதில் உனக்கு முழுவதுமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அதில் வெற்றியானது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். முடிந்த அளவு போராடி கொண்டே இருக்கணும். போராடாமல் நமக்கு எதுவுமே இந்த வாழ்க்கையில கிடைக்க போறது கிடையாது. அதனால சிறகு இருந்த பறவையானது ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் பறக்க முடியாது. தைரியத்தோட அந்த இடத்துல இருந்து குதிச்சு அது சிறகை விரிச்சு பறக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல அதுவும் ஒரு பறவை போன்று மேலோங்கி வளர்ந்து கொண்டு போகிறது. நம்மாலும் முடியும். நம் மீது நம்பிக்கை இருக்கும் வரை தான் நம்மளால எதுவுமே செய்ய முடியும். நம்பிக்கை இழந்து விட்டோம் என்றால் நமக்கு அந்த செயலில் எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காது. அதனால ஈடுபடுகின்ற அந்த செயல்களில் தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு நீ பணியாற்றும் பொழுது கண்டிப்பாக உனக்கான வெற்றி கிடைத்தே தீரும். நம்ம ஒரு செயலில் மும்பரமாக போய்கிட்டு இருக்கோம். அது ஆன்மீகத்திலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, ஒரு வேலை தேடி போகிறோனாலும் சரி, இல்லை இறைவனிடத்தில் பக்தி செலுத்துகிறோம், இப்படி பலவாறான விஷயங்களை நம்ம ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் தடுமாறுவோம். அந்த தடுமாறும் பொழுது பார்த்தீங்கன்னா திரும்ப எழுந்து அந்த செயல்களை திரும்ப தொடர்ந்து கொண்டு தான் போவோம். அப்போ நம்ம எதனால் விழுந்தோம், அந்த இடத்துல எதனால் கவனச்சிதறல் ஏற்பட்டு நம்ம ஏன் அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி விழுந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து இனிமேலும் அந்த கவனச்சிதறல்கள் அந்த மாயாசைகள் நமக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத மகா தெளிவை நமக்குள்ளே ஏற்படுத்தி விட்டு அதற்கப்புறம் அந்த செயலை நம்ம தொடர்ந்து ஆற்றும் பொழுது அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ ஒரு தடங்கள் வருதுன்னா அந்த தடங்கள் எதனால் வருது, இனிமே அது நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட்டாதான் நம்மளுடைய அந்த வெற்றிகள் நமக்கு வந்து சேரும். இப்போ கர்ம வினைகள் அப்படிங்கிறது இனிமே சேர்க்காத மாதிரி நம்ம வாழ்ந்தாதான் அந்த கர்ம வினைகளும் கழிந்து போகும். இனிமேலும் நம்மளுக்கு அந்த கர்ம வினைகள் சேராது. அது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு தடைகள் வருதுன்னா அது எதனால் வருது, அந்த தடைகள்ல இருந்து நம்ம விடுபட்டு எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்பட்டாதான் நமக்கு அதனால் பெற முடியும். இப்போ ஒரு இடத்துல பாதையில் நடந்து போயிட்டு இருக்கோம்னா அந்த பாதையில் நம்ம மேல் நோக்கி பார்த்து போயிட்டு இருக்கோம், கீழே பள்ளம் இருக்குது. அப்போ அந்த பள்ளத்தை பார்க்காம நம்ம கீழே விழுந்துட்டு திரும்ப எழுந்து திரும்ப அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கீழே பார்க்கவே இல்லைன்னா நமக்கு என்ன தோணும், திரும்ப அந்த பள்ளத்தில் தான் நம்ம விழுந்து கொண்டு இருப்போம் கீழே பார்க்காம போகும்போது. அப்போ இனிமே நம்ம விழக்கூடாதுன்னா அந்த பாதையில் நம்ம சரியாக பயணிக்கும் பொழுது எதனால் விழுந்தோம் அப்படிங்கிறத யோசித்து இனிமே சரியாக போகணும் அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு போனா தான் இனிமே அந்த பாதையில் போகும்போது நமக்கு அந்த பள்ளம் இருந்தாலும் அந்த பள்ளத்தில் இனிமே தடுக்கி விழக்கூடாது அப்படிங்கிறது தெரிந்து போகும். எதுவுமே யோசிக்காம திரும்ப நம்ம விழுந்துருந்தோம், அந்த பாதையை பற்றின சிந்தனையே கிடையாது.
அதை நம்ம எப்படி மாற்றி அமைத்து சாதனையாக வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலையும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த சோதனைகளெல்லாம் நம்ம ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கொண்டு கடந்து டக்கு டக்குன்னு நம்ம போய்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இப்போ எளிய முறையில் ஒரு தொழில் தொடங்குதான். முதல்ல அவனுக்கு அவ்வளோவா லாபம் இல்லைனாலும் அவன் தொடர்ந்து போட போட மக்கள் கூட்டம் வருகை அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச காலத்திலேயே அவன் இருக்கின்ற அந்த தொழிலானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையுது. அப்போ ஆரம்பத்தில் அவன் தோல்வி அடையுது, கொஞ்சம் சோதனையெல்லாம் இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு அவன் விட்டுட்டான்னா அந்த இடத்துல அவனுக்கு அந்த பலன் கிடச்சிருக்காது. அவன் விட்டுட்டு போயிட்டான்னா அவனுக்கு என்ன தோணும்னா, நம்மளுக்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சோதனையை தான் கொடுக்காரு, நம்ம சக்திக்கு மீறி எதுவுமே நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிற அந்த சிந்தனையில் இறைவன் மீது பழியை சாட்டுருவான். அந்த சோதனைகளை எப்படி சாதனையாக மாற்றணும் அப்படின்னு அவன் சிந்தித்து அந்த இடத்துல இறைவனுடைய பாதையில் சென்றான் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு அது வெற்றி கிடைச்சிருக்கும். இறைவன் நம்மளுக்கு சோதனையை கொடுத்தாலும் அதில் நம்மளை தோல்வி அடைய விட மாட்டார். அதை நம்ம முயற்சி செய்து சாதனையாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்காக போடுகின்ற கணக்கு. ஆனால் நம்ம முயற்சி செய்யாதப்போ தான் நம்மளுக்கு அந்த சோதனையை நம்ம தோல்வியாக கருதி கொண்டு நாம் வெளியேறிவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே எல்லா காரியத்திலையுமே எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் உண்டாகத்தான் செய்யும். அதை நாம் எப்படி கடந்து போகின்றோம் அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்காக உணர்த்துகின்ற இந்த வாழ்க்கை பாடமாக நமக்கு அமைகின்றது. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வழிகளில் வாழ்க்கையை உணர்த்துகிறாரு. ஒன்று, நம்ம வாழ்கின்ற இந்த மனித வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி இரண்டிலையுமே வெற்றி பெறுவதற்கு எப்பொழுதுமே நேரு வழியில் ஒழுக்கத்துடன் நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கிறத அவர் உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றார். அது வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பெரிதளவில் நம்மளுக்கு அந்த உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை பயணத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் நம்ம நுழையும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கடந்து நம்ம உடலையும் உயிரையும் தாண்டி ஒரு அப்பாற்பட்ட நிலையான அந்த சிவமே கதியனை நம்ம போகும்பொழுது நம்ம அவருடைய போயிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்து அந்த பிறவிகள் அப்படிங்கிற அந்த பிணிகளிலிருந்து நம்ம முற்றிலுமாக வேறுபட்டு சிவம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். இந்த உலகத்தில் மாயை, ஆசை, சொந்த பந்தம் இதிலெல்லாம் மூழ்கினவ தான் மனிதனாக இருப்பான். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உயிரானது எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு இந்த உலகமே மறந்து போய் அவன் எதையோ தேடிக்கொண்டு தன் மனதிற்குள் ஆழமாக அந்த சிவதேடலில் ஈடுபடும் பொழுதுதான் அவன் சிவமாக மாறுகிறான். ஆசை உள்ளவன் மனிதனாக இருக்கிறான், ஆசையற்றவன் சிவமாக மாறிவிடுகிறான். நாம் இப்போ இந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து சவமாவதற்கு முன்னாடி சிவமாக மாறவில்லை என்றால் சிவமாக நாம் மாறுத வரைக்கும் இந்த பிறவியானது எடுத்துக்கொண்டே தான் போவோம். அதற்குத்தான் உடலில் உயிர் இருக்கும் பொழுதே சிவபெருமானை எப்படியாவது நம்ம நினைத்து அவருடைய அருளை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த பிறவியில் நம்மளுடைய தொடக்கமாக இருந்தாலும் இனி வருகின்ற இந்த பிறவியில் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிறவியில் அது முடிவாக இருக்கும். அப்போ இப்பொழுதே நாம் அந்த இறைவனான எம்பெருமானை வழிபட ஆரம்பித்தால்தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிறவியில் அவர் நமக்கான அந்த முக்தி நிலையை கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் உணராத பட்சத்தில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற 2 நிகழ்வை நம்ம திரும்ப திரும்ப சந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய பிறவிகள் கணக்கு தான் அதிகரித்து கொண்டே இருக்கும். பிறவிகள் கணக்கு அதிகரிக்கும் பொழுது நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் கணக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ சிவத்தை உணர ஆரம்பித்துட்டோம் என்றால் எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு முடிவுக்கு வந்துவிடும். இதனால் இதை நம்மளுடைய உயிரானது பல்வேறு உடல்களில் பயணித்து கொண்டு இருக்கிற அந்த நிகழ்வானது ஒரே தரமாக ஒரே நிரந்தரமாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவோடு ஒன்று கலந்து விடும். அதை தான் நாம் ஆரம்பத்திலிருந்தே கூறுவது சிவத்தை வழிபடுங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே சிவத்தை உணர்வது அப்படிங்கிறது அவ்வளோ அரிதான காரியம் கிடையாது. நாம் உணர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியாவது அந்த முக்தி நிலையை அடைந்துடணும். அதுதான் இறைவனோட கூற்றும், அதுதான் அவரை பற்றி உணர்ந்தவர்களுடைய கூற்றும். உணராதவர்கள் கடைசி வரை மற்றவர்களை பார்த்து ஏளனமாக பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் அதை முயற்சியும் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு அது பெரிதாகவும் தெரியாது. ஏன்னா மாய ஆசைகள் உலகத்தில் உள்ள அந்த கர்ம வினைகளை அவர்கள் பெருக்குவதற்குத்தான் தன்னுடைய வாழ்க்கையானதை எடுத்துக்கொண்டே போவார்கள். நாம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறப்பானது நமக்கு எதனால் இறைவன் வணங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டாதான் இந்த பிறவி பயன் அப்படிங்கிறத நாம் அடைய முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் எந்த ஒரு அதிசயமான பேச்சுக்களும் இருக்கக்கூடாது.
எப்போதுமே சாதாரண பேச்சுக்களே. சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமைக்கு நிறைய பேச்சுக்கள் பேசுவாங்க. ஆனால் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறது இயல்பாகத்தான் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் அந்த சிவத்திடம் உன்னை கொண்டு செல்வதற்கு இவைகள் தான் உனக்கு முற்றிலுமாக உதவிகரமாக இருக்கும். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்ப தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதர்களிடையே குறைந்து கொண்டுதான் வருகின்றது. நாம சிவத்தை உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் மற்ற மனிதர்களைப் போல் வாழணுமா இல்ல சிவமாக மாறணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. அவரை உணர ஆரம்பித்து விட்டால் அவருக்கான நம்மளுக்கான அந்த பாதையை அவர் காமிப்பார். இந்த வழியில வா, என்னை அடைந்து விடு. இந்த மாயைகள் அப்படிங்கிறது ஒரு நாடகம்தான். இதை நாம் உனக்கு உணர்த்துவதற்கு மட்டும்தான் ஏற்றியுள்ளேன் அப்படிங்கிறது அவர் பல வகையில நமக்கு உணர்த்துவார். அதை உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல உடனே நம்ம அதை விட்டுட்டு வெளியேறிடணும். இறைவா, நான் உணர்ந்துட்டேன், இனிமே நீயே எனக்கு போதும், இனி இந்த மாய பிணியிலிருந்து கூட்டிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி நாம அவர்கிட்ட நம்மளுடைய மனதார உருகி அவருடைய பக்தியை நாம பெறும் பொழுது கண்டிப்பாக அவன் நமக்காக இறங்கி நம்மளுக்கான அந்த மோட்சத்தை வழங்குவார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு ஆசையிலுமின்றி எதிர்பார்ப்புமின்றி இந்த வாழ்க்கையை மற்ற மனிதர்கள் போல் வாழாமல் சிவமாக வாழணும். அதுதான் நமக்கான ஒரே வழி, தீர்வும் கூட. நாம எல்லாருமே இந்த உலகத்தில் நம்மளோட உடலுக்கு தேவையானதை மட்டும்தான் அனுதினமும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த உயிர் அப்படிங்கிற அந்த ஆத்மாவிற்கு தேவையானதை நம்ம எப்பொழுதுமே பூர்த்தி செய்வது கிடையாது. ஆத்மாவிற்கு அந்த சிவம் தான் தேவை. அந்த சிவத்தை நீ புரிந்து கொள்ளணும். ஆத்மாவிற்கு எது தேவையோ அதை நம்ம உணர்ந்து விட்டோம் என்றால் தன்னுள் இருக்கின்ற அந்த சிவத்தை நாம கண்டிப்பாக உணர்ந்து விடலாம். ஏன்னா நம்ம இப்போ உடல் தேவைக்கு மட்டும்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவோட தேவை நம்மளுடைய இந்த உடல்ல இருந்து பிரிந்த உயிர், உடலானது அழிய போயிடும், ஆனால் அந்த உயிரானது எப்போதுமே இருக்கும். அப்போ இந்த நிரந்தரத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாம இந்த உலகத்தில் தேட வேண்டுமே தவிர நம்ம நிரந்தரம் இல்லாத இந்த உடலுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் உடலானது சிதைந்து போகின்ற நிலைமையில் இருக்கின்ற இந்த உடலுக்கு தேவையானது மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருப்பதனால எந்த ஒரு நலனும் நமக்கு வரப்போறது கிடையாது. அதனால தனக்குள்ள இருக்கின்ற அந்த உயிருக்கு தேவையான அந்த சிவத்தை நாம் தேட ஆரம்பித்துட்டோம் என்றாலே நமக்கான அந்த பாதை இறைவன் நமக்காக காட்டுவார். நம்ம உணரணும். முதல்ல உணர்வதற்குத்தான் இறைவன் நம்மளுக்கு பல வழிகளை உணர்த்துகிறார். உணர்ந்துட்டா போதும். நாம சிவபெருமான வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா மற்ற மனிதர்களால் நமக்கு பல்வேறு வகையான துன்பங்கள் நேரிட காரணமாக இருக்கும். அப்ப இறைவனிடத்தில் அவர்களை விட்டுட்டா இறைவன் அவர்களை உடனே வதம் செய்து விடுவார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இறைவன் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த கெட்ட குணங்களை அழித்து விடுவார். நமக்கென்று யாரும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத என்றையுமே மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்துல யாருக்குமே யாருமே சொந்தம் கிடையாது. நமக்கென்று சொந்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம் மனதிலும் எங்குமே குடியிருக்கின்ற அந்த இறைவன் ஈசன் தான். அப்ப நமக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம் பாசம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நாம வருத்தப்படுத்தவில்லை. நம்மை படைத்த அந்த இறைவனான அப்பன் ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். அந்த இடத்துல அதுதான் ஒரு தெளிவு, அதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையான அன்பு. அதை உணர்ந்துட்டால் போதும். தேவையில்லாத தவறான அன்புகளை நம்பி நாம ஏமாந்து போவதை விட நிரந்தர அன்பான அந்த சிவத்தை நாம உணர்ந்து கொள்வதுதான் நமக்கான அந்த வாழ்க்கைக்கு சரியான பாதை. இப்போ நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நடப்பது எல்லாமே தவறாகத்தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ பல்வேறு துன்பங்கள் நமக்கு நேரிடும். அப்போ இதெல்லாம் யார் தாரா அப்படின்னு நம்மளுக்கு அந்த இடத்துல சிந்திக்க தெரியாது. இந்த துன்பங்களையே நினைத்து நம்ம வேதனைப்பட்டு கொண்டு வாழ்க்கையை நினைத்து நம்ம வருந்தி கொண்டு இருப்போம். இல்லைன்னா நாம் வழிபடுகின்ற அந்த இறைவனை நம்ம வாயார திட்டி கொண்டு இருப்போம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனைகளை தார அப்படின்னு. ஆனால் சிவத்தை உணர்ந்தவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு வாதங்களும் அவன் வாயிலிருந்து வராது. துன்பம் வருது, கஷ்டம் வருது அப்படின்னு எதுவுமே அவன் வாயிலிருந்து வராது. ஏன்னா அவன் முற்றும் உணர்ந்த இறைவனான ஈசன் அவன் தனக்குள்ள இருக்கின்ற அந்த ஜோதியை உணர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த கஷ்டமெல்லாம் அவர் சும்மா நம்மளுடைய வாழ்க்கைக்கு உணர்ந்து கொள்வதற்காக நடத்துகின்ற ஒரு நாடகம், இது நிஜம் கிடையாது அப்படிங்கிறத அவன் புரிந்து விட்டான். அப்படிங்கிற பட்சத்தில் அவன் இந்த மனிதர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஜீவனாக மாறிவிடுகிறான். ஏழையா இருக்கின்ற ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா
பணக்காரனாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரன், அவனிடம் நிறைய கோடிக்கணக்கான பணங்கள் இருக்குது, செல்வங்கள் இருக்குது. அப்போ அந்த ஏழை மனிதன் அதை நினைத்து கொண்டே வருந்தி கொண்டே இறந்து விடுகிறான். தன்னுடைய வாழ்க்கையை அவன் உயர்த்தணும்னு நினைக்கல. அவனுடைய மனவேதனையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் ஏன் என்னை மட்டும் இப்படி படைச்சாரு. அவன் அந்த நிலையை அடையணும் அப்படின்னு முயற்சி செய்யலை. ஆனால் அவனுடைய அந்த மனவேதனையின் காரணமாக அவன் வேற எந்த செயலையும் ஈடுபடலை. ஒன்றே ஒன்று காரணம் மட்டும் அவன் மனதிற்குள்ளே எப்போதுமே இருந்திருக்கு. என்ன, இறைவன் தான் என்னை இப்படி படைச்சிட்டாரு, அவனை மட்டும் நல்லா படைச்சிட்டாரு அப்படின்னு. நம்ம எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடிக்கணக்கான பணங்களை நம்ம வைத்திருந்தாலும் சரி, கடைசியில் ஒரு முடியை கூட நம்ம கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உடல்லேருந்து உயிரே பிரிந்து விட்டது. அந்த உயிரை யாராலுமே பார்க்க முடியாது, இறைவனை தவிர நம்ம கண்களில் அது புலப்படாது. அப்போ அந்த உயிர் பார்த்தீங்கன்னா காற்றோடு காற்றாகத்தான் இருக்கும். அந்த உயிரால் எதையுமே அனுபவிக்க முடியாது. அந்த உயிருக்கு எதையும் உணர்ந்த திறன் கிடையாது, எதுவுமே அதற்கு கிடையாது. அது ஒரு காற்று மாதிரி தான். அப்போ அந்த உயிரால் தான் சேர்த்து வைத்த அந்த கோடிகளை வைத்து அதால் ஒன்றுமே திரும்ப உயிர்களையும் கொண்டு வர முடியாது. ஒரு தடவை அந்த உடலை விட்டு அது பிரிந்துருச்சுன்னா மாற்று உடல் தான் அதுக்கு வரும். அப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும், எவ்வளவு ஆட்டங்கள் நம்ம கோடிக்கணக்கில் என்னென்ன சேர்த்து வைத்தாலும் அதெல்லாம் ஒரு நொடியில் நம்மளுடைய மரணம் நிகழ்ந்துருச்சுன்னா அது தரைக்கு கீழே தான். அப்போ உணர்ந்து கொள்ள வேண்டும், உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம், அதற்கப்புறம் எல்லாமே முடிந்துவிடும். நாம் சேர்க்கின்ற இந்த பணங்கள் எல்லாம் நாம் இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மளுடைய உடலுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆனால் ஆன்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அது எந்த வகையிலையும் உதவியில் அது தரப்போவது கிடையாது. நம்மளுடைய உடலை வைத்து நாம் செய்கின்ற இந்த தர்மங்கள் தான் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அது வந்து சேரும் புண்ணிய வடிவில். அப்போ பணத்தை வைத்து உடலுக்கு தேவையை மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் பூர்த்தி செய்யக்கூடாது. அதை வைத்து நாம் எப்பொழுது இந்த நன்மைகளை சேர்த்து கொண்டு தர்ம வழியில் ஒழுக்க முறையில் வாழ்கிறோமோ அது நாம் இறந்ததற்கு பின்னாடி நம்மளுடைய ஆன்மாவிற்கு அந்த தர்மம் தான் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையில் வாழும் பொழுது ஒரு பொருள் மீதோ இல்லை வேறு ஏதாவது மீது பற்று வைக்கும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் எழும். அது எழும்பொழுதாவது இறைவனை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை விடவே மாட்டேன் அப்படின்னும் சில மனிதர்கள் இருப்பார்கள். மறுபடியும் அந்த கர்ம வினைகளை சேர்த்து கொண்டு அந்த துன்பத்திலே போய் வாழ்க்கையை திரும்ப அங்கேயே நகர்த்தி கொண்டு போகும்பொழுது அந்த துன்பமே அவர்களுக்கு வாழ்க்கையாக இருக்கும். ஒரு தடவை நம்ம பட்டுட்டோம் அப்படின்னா அதை உணர்ந்து கொள்ளணும். அப்போ இந்த ஒரு பொருள் மீது நம்ம பற்று வைக்கும் பொழுதும் சரி, இந்த பொன் மீது மண் மீது இப்படின்னு பலவாறான பற்றுகள் நம்ம வைத்து கொண்டு இருக்கோம். அது மீதெல்லாம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க போகிறதும் கிடையாது. அதில் பலவாறான கஷ்டங்கள் வரும். அப்போ நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் நம்ம வைக்கின்ற பற்றுகள் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நாம் வைக்கின்ற இந்த உண்மையான பற்று இறைவனிடத்தில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் நாம் எதை ஆசைப்பட்டாலும் அதில் நமக்கு கஷ்டம்தான் ஏற்படும், வேதனைகள் தான் வரும். நிம்மதி இல்லாமல் மனித வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு எப்பொழுதுமே இறைவனோட அருளோடு நாம் வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற அந்த வழியை நாம் தேடுவது தான் நமக்கு சரியானது. ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாயமே உட்கலர்ந்து நிற்குமே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய.